காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். என்றன் காலருகே வாடா சச்சேவனை மிதிக்கிறேன். வேலாயுத விருதினை மனதில் மதிக்கிறேன். நல்ல வேதாந்த முறைத்த ஞானியர் தமை எண்ணி துதிக்கிறேன். ஆதி மூலா என்று கதறிய யானையை காக்கவே நின்றன் முதலைக்கு நேர்ந்ததை மறந்தாயோ கெட்ட மூடனே. அட காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். என்றன் காலருகே வாடா சச்சே உனை மிதிக்கிறேன். ஆளால் உண்டவனடி சரண் என்ற மார்க்கண்டன் தனது ஆவி கவரப் போய் நீ பட்ட பாட்டினை அறிகுவேன். இங்கு 4000 காலம் விட்டகள் உன்னை விதிக்கிறேன். ஹரி நாராயணனாக என் முன்னே உதிக்கிறேன். அடகாலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். என்றன் காலருகே வாடா சச்சே உனை மிதிக்கிறேன். 106வது அமர்வு கூறியிருக்கிறோம். சென்ற அமர்வில் நம்ம மாயாசனக பாடலுக்கு முதல் 75 பாடல்களை முடிச்சோம். 73 பாடல்களை 74 இருந்து ஆரம்பிக்கணும். அதாவது போன வாரம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 400 பக்கம் போயிடுச்சு. 400 பக்கம் இல்ல, நடுவு கும்பகர்ண நடத்தை போயிடலாமா? அதுக்கு முன்னால படிச்சு ஷாக் ஆயிட்டேன். அதாவது என்னன்னா, சீதையை தன்னுடைய இச்சைக்கு இணங்க வைப்பதற்காக அவளை ஏதாவது ஒரு வகையில துன்புறுத்தி ஏதோ ஒரு வகையில இது கண்டி பண்ணிக்கிறீங்க. அவளை ஏதோ ஒரு விதத்துல துன்புறுத்தி தனக்கு இணங்க வைப்பதற்காக சனகனை போல மருத்தன் என்ற அரக்கனுக்கு வேடமிட்டு அவனுக்கு எதிர அவளை இதில் மாயா சனகனை கொல்வது போலெல்லாம் செய்து அவளை துன்புறுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே போர்க்களத்தில் சம நேரத்தில் கும்பகர்ணன் கொல்லப்படுகிறான். அந்த ஆரவாரம் கேட்கிறது. இதை அமர்வில் இதோட நிறுத்திடும். இது அதுல இருந்து இப்போ ஆரம்பம். நான் படிச்சிருக்கேன். 73ல இருந்தே படிக்கிறேன். என்றவன் விளக்க மீண்டு ஆண்டிருந்ததோர் இறுதியின்கள் குன்றன நீண்ட கும்பகர்ணனை ராமன் கொல்ல வன் திரள் குரங்கின் தானை வானுர ஆர்த்த ஓதை சென்றன செவியின் ஊடு தேவர்கள் ஆர்ப்பும் செல்ல. என்றவன் விளக்க மீண்டு ஆண்டு இருந்ததோர் இறுதியின்கள் குன்றன நீண்ட கும்பகர்ணனை ராமன் கொல்ல வந்திரல் குரங்கின் தானை வானுர ஆர்த்த ஓதை சென்றன செவியினோடு தேவர்கள் ஆர்ப்பம் செய்த. இவ்வாறு ராவணனை கொல்ல போவதாக கிளம்பிய ஜனங்களை கொல்ல போவதாக கிளம்பிய மாயா ஜனங்களை கொல்வதற்காக கிளம்பிய ராவணனை மகோதரன் விலக்குகிறான். ஏன்னா அது ஏற்கனவே அது ஒரு போலி. அந்த போலியை கொண்டுட்டாக்க, சீதைக்கு எதிரில் கொண்டுட்டாக்க இழப்பு இவர்களுக்கு தான். ஆகையினால தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக மகோதரன் விலக்கினான். இந்த சமயத்தில் அங்கே ராமன் போர்க்களத்தில் கும்பகர்ணனை கொன்ற அதே நேரத்தில் சைமல்டேனியஸா அங்கே நடக்குது. போர்க்களத்தில் கும்பகர்ணனை கொள்கிறான். அப்போது குன்றன நீண்ட கும்பகர்ணனை ராமன் கொல்ல வன் திரள் குரங்கின் தானை வானுர ஆர்த்த ஓதை. குரங்கு சேனை ஆகாயம் அளவுபடியாக எழுப்பிய ஆர்ப்பொலியில் சென்றன செவியினோடு தேவர்கள் ஆர்ப்பும் செய்து. இவனுடைய 20 செவிகளிலும் தேவர்கள் ஆர்ப்பும் வானர சேனையின் ஆர்ப்பும் சேர்ந்து கலந்து ஒலித்தது. புகுந்திரர் அமரர் நாடும் வானர யூகத்தோறும் மிகுந்திரம் வேறொன்றில்லா இருவர் நான் ஒலியும் விஞ்ச தகுந்திறன் நினைந்தேன் எம்பிக்கு அமரிடை தனிமைப்பாடு புகுந்துள்ளது உண்டு என்று உள்ளம் பொறுமல் வந்துற்ற பொழுதின் உகுந்திரன் அமரர் நாடும் வானர யூகத்தோடு. யூகம்னாலே குரங்குதான். வானர யூகம் அப்படின்னு சொல்றது யூகம்னு இருக்குமோ? யூகம் ஒரு வியூகம் வியூகமா இருக்கலாம், சேனையா இதுவா இருக்கலாம். ஏன்னா வானரனாலே ஆமா அணியாக உள்ள வானரர் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு.
ஊகமோடாக மனித குரங்களுக்கு ஊகம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. உகும் திரள் அமரர் நாடும் வானர யூகத்தோடும் மிகும் தூரம் வேறொன்று இல்லா இருவர் நானொலியும் மிஞ்ச. தேவர்கள் எழுப்புகின்ற ஒலியும் வானர சைனியம் எழுப்புகின்ற ஒலியும் மிகும் திறம் வேறொன்று இல்ல. பிற எவ்விதத்திலும் விஞ்ச முடியாதவர்களாகிய ராமலக்ஷ்மணர்களுடைய நானொலியும் பெரிதாக கேட்கிறது. தகும் திறன் நினைந்து அவன் இறந்து போனதா நினைக்கல. எம்பிக்கு அமரிடை தனிமைப்பாடு புகுந்துள்ளது உண்டு. சேனப்புற அழிந்து விட்டது. அதுதானே ஆட்சி அவனுக்கு. முதல் போர்ல இவன் இப்படிதான் தனிமைப்பட்டு போனான். அந்த மாதிரி அவனும் தனிமைப்பட்டு போயிட்ட போல இருக்கு. இந்த தனிமைப்பாடு புகுந்துள்ளது என்று உள்ளம் பொறுமல் உற்ற போது என்று மனம் கலங்கிய சமயத்தில் அதோட பெரிய ஷாக்கிங் நியூஸ் வருது. புறந்த சேனை முன்னீர் அருஞ்சிரை போக்கி போத பகுந்தனர் அணைய தூதர் தெவிமருங்கி எய்தி பைய திறந்திரமாக நின்ற கவிப்பெருங்கடலை சிந்தி இறந்தனன் உம்பி அம்பிற் கொன்றனன் ராமன் என்றார். புறந்தனர் சேனை முன்னீர், அதாவது சேனை கடலாகிய வானர புறந்தர சேனையா புறம் தரு புறந்த சேனை எழுதியிருக்கு. புறந்தரன்னா தப்பு இருக்கு. புறந்தர சேனை அதுவே கரெக்டா இருக்கும். இல்ல இதுலயே எக்கச்சக்க பிழை இருக்கு. சொல்லு இதுல கம்பன் அச்சு கல்லு. புறந்தர சேனை முன்னீர் அருஞ்சிரை போக்கி, சேனையினுடைய காவலை போக்கி போத பறந்தனர் அணைய தூதர். அந்த வானர சேனையினுடைய காவலை தாண்டி ராவணனுடைய தூதர்கள் அங்க என்ன நடக்கிறது அப்படிங்கிறது பார்த்து கொண்டிருந்த தூதர்கள் அந்த காவலை தாண்டி ஓடி வந்தார்கள் ராவணனிடத்துல. எய்தி பைய மெதுவா அவன்கிட்ட போய் முதல் நியூஸ் நல்ல நியூஸ். திறம் திறம் ஆக நின்ற கவிப்பெரும் கடலை சிந்தி பெரிய கூட்டமாக இருக்கக்கூடியதாகிய வானர கடலை அழித்து ஆரம்பிச்சாங்க. அடுத்தது இறந்தனம் நும்பி, உன்னுடைய தம்பி இறந்தான். அம்பினின் கொன்றன் ராமன், ராமன் அம்பால கொன்று விட்டான் என்ற செய்தியை சொன்னாங்க. இவன் சொன்னது, இவன் நினைச்சது அவனுக்கு ஏதோ தனிமைப்பாடு நிகழ்ந்திருக்கிறது, இன்னொரு பெரிய ஆர்மி அனுப்பலாம் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. இங்க புறந்தர் சேனைங்கிறது அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த சேனையா இல்ல ராவணனை சுத்தி இங்க இருக்கிற சேனையா? வானர சேனை அங்க காவலிலே இருக்கக்கூடியதாகிய சேனையின் காவலை மீறிக்கொண்டு அந்த தூதர்கள் ஓடி வந்தார்கள். அங்க இருக்கக்கூடிய ஓகே, இங்க சிறைங்கிறது காவல். புறந்தது பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லிட்டு புறந்தது இங்கேயும் பாதுகாத்தல் தான். புறந்தது ஊரோடும் பொருந்தி தோன்றும். இது மாயாஜனகனுக்காக இங்க வந்திருக்காங்க. இவனை சுத்தி ராவணனை நினைச்சேன். ராவணனை சுத்தி இருக்கக்கூடிய இவனை காவல் காக்கக்கூடிய சேனை இவனுக்கு இவனை சுத்தி இருக்கக்கூடிய புறந்தருதெல்லாம் காத்தல்ங்கிற பொருள் இருக்கு. புறந்தருதல் இன்று புறந்தருதல். ஊரோடும் பொருந்தி தோன்றும் ஒளியவன் என்ன ஒன்பொன் தாரோடு புனைந்த மௌலி தரையோடும் பொருந்த தள்ளி பாரோடும் பொருந்தி நின்ற மராமரம் பனைகளோடும் வேரோடும் பறிந்து மண்மேல் வீழ்வதே போல வீழ்ந்தான். ஊரோடும் பொருந்தி தோன்றும் ஒளியவன் என்ன, ஊர்கோளோடு பரிவட்டத்தோடு சுற்றி இருப்பதாக. ஒளியவன் என்ன, கதிரவனை போல. ஒன்பொன் தாரோடும் புனைந்த மௌலி தரையோடும் பொருந்த தள்ளி, அவனுடைய இந்த மணிமாலைகளை சூட்டப்பட்டதாகிய அவனுடைய மகுடங்கள் தரையிலே பதியுமாறு கீழே விழுந்து, மகுடம் கீழே விழுந்த அவன் கீழே விழுந்தான். ஆகையினால மகுடங்கள் தரையிலே பதிந்தன. பொருந்த தள்ளி தள்ளுற்று விழுந்து பாரோடும் பொருந்தி நின்ற மராமரம் பனைகளோடும் வேரோடும் பறிந்து மண்மேல் வீழ்வதே போல விழுந்தான்.
பூமியில ஆழமாக வேரோடி இருந்ததாகிய பெரிய மரமானது தன்னுடைய கிளைகளோடு வேரோடு வீழ்ந்து மண்ணில சாய்ந்ததை போல ராவணன் சாய்ந்தான். பிரிவெனும் பிழை தாங்கள் பிறந்த நாள் தொடங்கி என்றும் உருவதொன்றின்றி ஆவி ஒன்றென நினைந்து நின்றான். எரிவரும் அமரில் தம்பி தன் பொருட்டு இறந்தான் என்ன அறிவழிந்த அவசனாகி அரற்றினன் அண்டம் முற்ற. பிரிவெனும் பிழை தாங்கள் பிறந்த நாள் தொடங்கி என்றும் உருவது ஒன்றின்றி ஆவி ஒன்றென நினைந்து நின்றான். என்னைக்கு பிறந்தார்களோ அன்றிலிருந்து இன்று வரையில தங்களுக்கு மரணம் என்று ஒன்று கிடையாது. பிரிவு அதனால்தானே பிரிவு துயரங்கிறது எதனால? மரணத்தினால ஏற்படுதானே. பிரிவு துயரம் என்பது எதனால் ஏற்படும்? மரணத்தால ஏற்படும். தங்களுக்கு மரணம் கிடையாது, அவையினால பிரிவு கிடையாது. பிரிவினும் கீழே தங்கள் பிறந்த நாள் தொடங்கி தங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. ஆகையினாலே தாங்கள் பிரிய போவதே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தவன் உருவது ஒன்றின்றி ஆவி ஒன்றே நினைந்திருந்தான். தங்களுக்கு எந்த விதமான துன்பமும் நேராது என்று நினைத்து தங்களுடைய ஆவி ஒன்றே என்று நினைத்துக் கொண்டிருந்தவன் எரிவரும் செருவில் தம்பி எரிவரும் செரு ஆயுதங்கள் வீசப்படுவதாகிய போரில தன் பொருட்டு தம்பி இறந்தான் என்ன அறிந்து தம்பி தனக்காக உயிரிட்டான் என்பதை தெரிந்து கொண்டு அவசனாய் வசம் இழப்பு தன் வசம் இழந்தா பரவசம். இங்க பரவசம் சொல்ல முடியாது. அதனால இது வசம் தன் வசம் இழந்தவனாக இது சமஸ்கிருதத்தில் விவசாயம்னு சொல்றாங்க. விவசாயம்னு சொல்றாங்க. 3 இடத்துல கீதை வால்மீகி விவசா அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க. அந்த நான் என் வசத்தில் இல்லாத காரணத்தினாலே ராவணன் என்னை தீண்டி தூக்கி வந்தான் அப்படின்ட்டு விவசா அப்படிங்கிற சொல்ல அவசனாகி அரற்றினன் அண்டம் ஊற்றன். அண்டமெல்லாம் கேட்க முடியாது, அண்டம் அனைத்தும் எட்ட முடியாது, அவனுடைய குரல் எட்ட முடியாது. வாய் விட்டு அலறினான். தம்பியோ வானவராம் தாமரையின் காணும் உழக்கும் தும்பியோ நான் முகத்தோன் செய்மததை தோன்றதோ நம்பியோ இந்திரனை நாமப்பொறி துடைத்த எம்பியோ யான் உன்னை இவ்வுரையும் கேட்டேனோ. இது ராவணன் புலம்பல் ஆரம்பிக்கிறது. தம்பியோ வானவராம் தாமரையின் காடு உழக்கும் தும்பியோ நான் முகத்தோன் சேய் மதலை தோன்றலோ நம்பியோ இந்திரனை நாம பொறி துடைத்த எம்பியோ யான் உன்னை இவ்வுரையும் கேட்டேனோ அப்படின்னா தம்பியோ, அதாவது இதுல அண்ணாவோ அப்படின்னா அண்ணனே அப்படிங்கிறாங்க. அரண் இருந்த மலை எடுத்த அண்ணாவோ அண்ணாவோ அந்த மாதிரி தம்பியோன்னா நீ தம்பியோன்னு கேள்வி கிடையாது. தம்பியே ஓ தம்பி அப்படிங்கிறத மாத்திக்க தம்பியோ வானவராம் தாமரையின் காடு உழக்கும் தும்பியோ தேவர்கள் என்கின்ற தாமரை காட்டை அதாவது உழக்கும் கலக்கும் குழப்பி அடிக்கும் யானையும். தும்பின்னா யானை, தாமரை மேல பார்க்கிற தும்பின்னு அர்த்தம். தும்பியின் குழாத்தின் சுற்றும் சுற்றத்தன் ஒரு இதுல குகப்படத்துல தும்பியோ நான் முகத்தோன் சேய் மதலை பிரம்மனுடைய மகனுடைய தோன்றலோ புத்திரனுக்கு புதல்வன். அதாவது 3 புத்திரர்கள் வராங்க. புத்ரா கியூப். நான் முகத்தோன் சேய் மதலை தோன்றல் தோன்றாலோன்றது நம்பியோ எல்லாத்துலயுமே தோன்றாலும் இருக்கு. இல்ல தோன்றாலோ அப்படின்னா சந்தமே வர மாட்டேங்கிறது. நான் படிக்கும்போது தோன்றலும் அந்த அது
சந்தத்தினுடைய இது எப்படின்னா எனக்கு அந்த மிஸ்டேக் கூட தெரியல. அதை பார்க்காம நம்ம பாட்டு சொல்லிட்டு போறேன். நம்பியோ நான் ஆடவரில் சிறந்தவன் நம்பி. நங்கைனா பெண்களில் சிறந்தவன். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். நம்பியோ இந்திரனை அதான் இந்திரனை நாம பொறி துடைத்த இந்திரன் அப்படிங்கிற ஒரு பேர் கூட இல்லாதபடி செய்த எம்பியோ என் தம்பியோ யான் என் தம்பியே யான் உன்னை இவ்வரையும் கேட்டேன். என்னை பத்தி இப்படி ஒரு சொல் நான் கேட்க வேண்டியதா போச்சு. மின்னிதய வேதோனே யான் உன் விழிக்கானேன். நிலை யார் என்னே உயிர்வேணி இருக்கின்றேன். உன் நிலைமை ஈதியாயின் ஓடைக்கு உந்தி பொன்முதகம் ஈர புக்காரோ புறந்தனார். புக்காரோ புகார் புகார் மின்னிலைய வேலோனே யானும் விழிகாணேன். அதுல யானும் விழிகாணேன்னு யானும் இருக்கு. யானும் விழிகாணேன் தான் கரெக்ட், தப்பு இல்லை. நின்னிலை யாதென்னே நின்னிலை யாது என்னேன் உயிர் பேணி நிற்கின்றேன். உன் நிலைமை ஈதாயின் ஓடை களிறு உந்தி பொன்னுலகம் மீள புகாரோ புறந்தனார். மின்னல் போல வேல் கொண்டவனே நின்னிலைய வேலோனே யான் உன் விழி காணேன். அதாவது நீ கண்ணதில்லை காணல, நீ சாகர நேரத்துல உன் கண்ணதில்ல நான் இல்லையே. நின் நிலை யாது என்னேன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கூட கேட்காம உயிர் வேணி நிற்கின்றேன். என்னுடைய உயிரை இன்னும் வச்சுட்டு நிற்கிறேன். உன் நிலைமை ஈதாயும் அப்பேற்பட்ட உன்னுடைய நிலைமையே இதுவானா ஓடை களிறு உந்தி நீ செத்து போயிட்ட. அதாவது போஸ்ட் கும்பகர்ணா அந்த இறால ஓடை களிறு உந்தி. ஓடை களிறுன்னா மணிந்த ஐராவதத்தை தள்ளிக்கொண்டு செலுத்திக் கொண்டு பொன்னுலகம் மீள புகாரோ புறந்தனா. இந்திரன் மறுபடியும் அமராவதிக்குள்ள போயிட மாட்டானா? நீ இப்படி இருந்து போயிட்டியே. வெள்ளஞ்சின் என்னை நீ நீத்து போய் வானடைந்தால் இன்னும் சிலரோடு ஒரு வயிற்றம் யார் பிறப்பார். இந்நஞ்சும் ஏதோ இழியஞ்சு வாழ்கின்றார் தம் நெஞ்சம் தாமே தடவாரோ தானவர்கள். வன்னெஞ்சின் என்னை நீ நீத்து போய் வான் அடைந்தால் இன்னும் சிலரோடு ஒரு வயிற்றின் யார் பிறப்பார். மின்னஞ்சு வேலோய் விழியஞ்சி வாழ்கின்றார் தம் நெஞ்சம் தாமே தடவாரோ தானவர்கள். வன் நெஞ்சு அதாவது உன்னுடைய வலிய நெஞ்சு, அது 2 அர்த்தத்துல சொல்றான். ஒண்ணு அவ்வளவு பெரிய வலிமை உள்ளவன் நீ, என்னை விட்டு இப்படி பிரிஞ்சு போயிட்டியே, என்ன ஒரு வன்னெஞ்சம். வன்னெஞ்சின் என்னை நீ நீத்து போய் என்னை நீ விட்டு போய் என்னை துறந்து போய் வான் அடைந்தால் போயிட்டா இன்னும் சிலரோடு ஒரு வயிற்றில் யார் பிறப்பார். அதாவது அந்த அளவுக்கு ஒரு அண்ணன் தம்பி ஒரு வயிற்றில் பிறந்தவர்கள் நம்ம இருந்தோம். அப்பேற்பட்ட நீயே என்னை விட்டு போயிட்டேன்னா ஒரு வயிற்றுல இன்னொரு அண்ணன் தம்பின்னு யார் பிறப்பாங்க? சகோதர சகோதரியர்களை யார் விரும்புவார்? அந்த பந்தத்துக்கான மரியாதை போய்விட்டது, பிரிஞ்சு போயிட்டதுனால யார் பிறப்பார்? யார் பிறக்க விரும்புவார்? மின் அஞ்சு வேலோய் மின்னல் அஞ்சுகின்ற வேல் கொண்டவனே விழி அஞ்சி வாழ்கின்றார் தானவர்கள் தம் நெஞ்சம் தாவே தடவாரோ தானவர்கள். பயப்பட்டு வாழ்றவங்க நெஞ்சை தட்டி கொண்டு வருவார்கள். அப்படி இல்ல விழி அஞ்சி வாழ்கின்றார். அதாவது உன் கண்ணெதிரே வருவதற்கும் இதுல திடீர்னு தானவர்கள் இவங்களுக்கு தானவர்கள் அந்த அதித்தி அப்புறம் இன்னொரு தானவர்களே இவங்க அசுரர்களுக்கு எதிரிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல அதாவது தானவர்கள் இன்னொரு குரூப் சப்செட். ஆமா, அதாவது திதி பிறந்தவங்க தைத்தியர்கள், அது இந்த குரூப். அதித்திக்கு பிறந்தவங்க தான் ஆதித்யர்கள். அப்புறம் இன்னொருத்தர் இருக்காங்க அசுரர். தனுக்கு பிறந்தவங்க தானவர்கள். ஆகையினால அந்த குரூப்பே பெருசாயிடும். தனுவின் சந்ததியார்னா அவர் உரையில தனுவின் சந்ததியாரான அசுரர்கள். அதாவது இவங்க அசுரர்களுக்குரிய இன்டர்னல் டிரைவர்கள்.
இவங்க இந்த புலஸ்திய குலத்து ஆட்கள் பெருசா வந்ததுனால தானவர்கள் அடங்கி போய் கிடந்தாங்க. விழியஞ்சி வாழ்கின்றார் தம் நெஞ்சம் தாமே தடவாரம். தங்கள் நெஞ்சை தடவிக்கொண்டு வீரர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் வரமாட்டார்களா? அல்லன்றோ நீராடும் காலத்து உன்கால் துறை தேக்கம் மல்வொன்று தோதாய் வடமேறும் மானுடவன் வெல்வொன்று என் என்னை விழித்துள்ளது என்னும் சுதன்றோ என்னை சுடுகின்றது தோன்றால். சுடுகின்றது தோன்றாலாம். தோன்றால் கல்லன்றோ நீராடும் காலத்து உன் கால் தேய்க்கும் மல்லொன்று தோளாய் வடமேறு மானுடவன் வில் ஒன்று நின்னை விடுவித்துள்ளது என்னும் சொல்லன்றோ என்னை சுடுகின்றது தோன்றால். தோன்றால்னா தோன்றலே மக்காய் மலை நங்காய் தோன்றால் கல்லன்றோ நீராடும் காலத்து. அதாவது நீ வந்து எப்பேற்பட்ட கால் தேய்க்கும் கல்லன்றோ அப்படின்னு மாத்திக்கணும். நீராடும் காலத்து உன் கால் தேய்க்கும் கல்லன்றோ. நீ வந்து குடிக்கும் போது அந்த அந்த ஹியூமன் ஸ்டோன் அப்படிங்கிறாங்க. மேல வந்து அவனுடைய கால் அப்படி சரசரப்பா இருக்கிறதுக்காக குடிக்கும் போது நீ கேட்கிற ஒரு கல் இல்லையா? அது மேரு மலைங்கிறது நீ குளிக்கிற போது கால் தேய்ச்சி குளிக்கிற கல்லு. அது குதிக்கல், அழுக்கு தேய்க்கும் கல் அல்லவா? மல்லொன்று தோளாய். மல்னா மலை போன்ற பலம் புதிய தோள்களை உடையவனே அடங்கிய மானுடவன் வில்லொன்று. ஒரு மனித பதர் அவன் விட்ட ஒரு வில்லு நின்னை விடுவித்துள்ளது. விடுவித்துனா கொன்று விட்டது, உன்னை கொன்று விட்டது என்னும் சொல்லன்றோ. அந்த சொல்லில் என்ன சுடுது, என்னை சுடுகின்றது. நீ செத்து போனது கூட பெரிய விஷயம் இல்ல. மானுடனுடைய மனுஷன் சொல்லக்கூடாது, ரேடியோ அவனை அடிச்சிடக்கூடாது. மாண்டனவாம் சூலமும் சக்கரமும் வஜ்ரமும் திண்டினவா ஒன்றும் செயல் அற்றவாம் தெரித்து மீண்டனவாம் மானிடவன் வெள்ளம்பு மெய்யுருவ நீண்டனவாம் தாம் இன்னம் நின்றாராம் தோல் நோக்கி. மாண்டனவாம் இருக்கா இன்னும் இருக்காங்க. மாண்டனவாம் சூலமும் மாண்டனவாம் சூலமும் சக்கரமும் வஜ்ரமும் தீண்டனவா ஒன்றும் செயலற்றவாம் தெரித்து மீண்டனவாம் மானுடவன் மெல்லம்பு மெய்யுருவ நீண்டனவாம் தாம் இன்னும் நின்றார் அந்தோள் நோக்கி. அது மாண்டன ஆகிய மாண்டனவா அதான் சூலமும் சக்கரமும் வஜ்ரமும். அதாவது திருமால், சிவன், பிரம்மன், இந்திரன் அவங்க 3 பேருடைய இந்த ஆயுதங்களும் இவையெல்லாம் முற்காலத்து தீண்டனவாம் ஒன்றும் செயலற்றவாம் தெரித்து மாண்டனவாம் அப்படி இருக்கு. தெரித்து மீண்டனம். அதாவது இவையெல்லாம் முன்னை தீண்டின முந்தி காலத்துல. ஆனா அவை ஒன்றும் செய்ய முடியாமல் போய் மாண்டு விட்டன, மீண்டு போய்விட்டன. அப்படி இருக்கையில தெரித்து மீண்டனவாம் மானுடவன் கொல்லொன்று. ஆமா, அதோட அங்க ஒரு பிரேக் அடிக்கும். ஆனா அந்த சூலம், சக்கரம், வஜ்ரம் எல்லாமே உன்னை தீண்டி செயலற்று போய் மீண்டு விட்டன. ஆனால் மானிடவன் மெல் அம்பு மெய் உருவ நீண்டனவா. ஆனா அந்த மானிட விட்ட அம்பு என்ன ஆயிடுத்து, உன்னுடைய உடம்புக்குள்ள போய் தொலைச்சு அந்த பக்கம் போயிடுச்சு. மெய் உருவ நீண்டனவா இல்ல, விட்டது மானுடவன், அவனுடைய அம்போ மெல்லம்பு. ஆமா, மெல்லம்பு. கரெக்ட். அந்த மெல்லம்பு உன்னுடைய உடலை உருவி அந்த பக்கம் போயிடுச்சு. அப்படி சொல்லிட்டு சொல்றான், ராவணனோ தன்னைத்தானே தோளை நோக்கி தாம் இன்னும் நின்றார் அந்தோள் நோக்கி. அதாவது இது ராவணனார் அப்படின்றது இல்ல, அது குறிப்பு எடுத்துக்கணும். இவ்வளவு நடந்த பிறகும் இந்த ராவணன் தன்னுடைய தோளை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். இங்க ஜானகியை போய் டபாச்சனம் இதெல்லாம் ஜானகி முன்னாடி சொல்றேன். இதெல்லாம் மெல்லம்பு மெய்யுருவாங்கிற அழகர்ல இதெல்லாம் புலமா இருந்தாலும் விட்டது அற்ப மானுடன், அவனுடைய அம்பா மெல்லம்பு. ஆனா மெய்யுருவ குத்தி விட்டானேடா.
நோக்கு அறவும் எம்பியர்கள் மாளவும் இன்னொய்து இலங்கை போக்கு அறவும் மாதுளனார் கொன்றவும் எம்பின் பிறந்த நாள் மூக்கு பிறந்தாள் மூக்கு அறவும் வாழ்ந்தேன் ஒருத்தி முளை கிடந்த ஏக்கரவாள் இன்னும் இரேனோ உன்னை இழந்தும். நோக்கு அறவும் எம்பியர்கள் மாளவும் இந்நொய்து இலங்கை போக்கு அறவும் மாதுளனார் கொன்றவும் என் பின் பிறந்தாள் மூக்கரவும் வாழ்ந்தேன் ஒருத்தி முளை கிடந்த ஏக்கரவா இன்னும் இரேனோ உனை இழந்து. என்னுடைய தம்பியர்கள் என் பார்வையிலே படாமல் சென்று இறந்து ஒழியவும். தம்பியர்கள் அப்படின்னு சொன்னா கும்பகர்ணன் ஒண்ணு, கரதூஷ்ணன் அங்க மிச்சம். இவங்கெல்லாம் என் கண்ணிலே படாதபடி இறந்து ஒழியவும். அந்த நோக்கரவுங்கிறதுல விபீஷனும் அதுதானே அவனை விட்டு போயிட்டதுனால விட்டுட்டு போனோம் அப்படிங்கிறது ஆழவும் இல்ல ரெண்டு ஆனா விபீஷன் போனது எனக்கு துன்பம் இல்லை. விபீஷன் போனது அவனுக்கு துன்பம் இல்லை. நோக்கரவும் எம்பியர்கள் மாளவும் இந்நொய்து இலங்கை போக்கரவும். இவ்வளவு சுலபமாக இலங்கையானது பகைவர்கள் கையிலே போகும், பிடிபட்டு விடவும். போக்கு அறவும் மாதுளனார் கொன்றவும் மாரீசனாகிய மான் இறந்து போகவும். ரகத்தனும் ஒரு வகையில மாமா. ஒரே மாதுளனாருக்கு வந்து பன்மையா எடுத்துட்டு சொல்றாரு. மரியாதை பன்மையா எடுத்துக்கிட்டா மாரீசன். என் பின் பிறந்தாள் மூக்கரவும் வாழ்ந்தேன். சூர்பனகைக்கு மூக்கருவிடவும் உயிர் சுமந்து வாழ்கின்றேன். ஏன்? ஒருத்தி முளை கிடந்த ஏக்கரவாள். அவருடைய மார்பின் மேலே ஏற்பட்ட இச்சையினால ஏக்கரவாள், ஏக்கரது அப்படின்னு சொன்னா இச்சைன்னு அர்த்தம். நல்லா இருக்கு அந்த வார்த்தை. அந்த புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்ட சீதை. புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு ஏக்கரவாள் இன்னும் இரேனோ உன்னை இழந்தோம். இவ்வளவு இருந்தனா இன்னும் உயிர் வச்சு வாழ மாட்டேன்டா. ஒண்ணு நீ இறந்த பின்னாலும் அனுப்பியது என்னவோ இவன் தான். ஆனா அனுப்பும் போது என்ன நினைச்சு அனுப்பினான்? போனா ஜெயிச்சு வந்துருவான் நினைச்சு அனுப்பினான். தன்னால முடியல, கும்பகர்ணன் போய் ஜெயிச்சு வந்துருவான் நினைச்சான். ஆனா கும்பகர்ணன் தெளிவா சொல்லிட்டு தான் போறான். தன்னைத்தான் தம்பியைத்தான் தானே தலைவனைத்தான் மண்ணைத்தான் மைந்தனைத்தான் மாருதத்தின் காதலைத்தான் பின்னை கரடிக்கு இரையைத்தான் பேர் மாய்த்தாய் என்னைத்தான் கேட்டிலேன் என் ஆனவாறு இதுவே. தன்னைத்தான் தம்பியைத்தான் தானே தலைவனைத்தான் மண்ணைத்தான் மைந்தனைத்தான் மாருதத்தின் காதலைத்தான் பின்னர் கரடி கரையைத்தான் பேர் மாய்த்தாய் என கேட்டிலேன். என்னத்தான் கேட்டேன். தன்னைத்தான் அந்த ராமனையாவது இல்லனா லக்ஷ்மணனையாவது, தானை தலைவனைத்தான் அந்த வானர சைன்யத்தின் தலைவனாகிய நீலனையாவது, மண்ணைத்தான் சுக்ரீவனையாவது, மைந்தனைத்தான் அங்கதனையாவது, மாருதத்தின் காதலைத்தான் அனுமனையாவது, பின்னை கரடிக்கு இரையைத்தான் ஜாம்பவானையாவது. யாராவது நீ கொண்டு விட்டாய் என்ற செய்தியை நான் கேட்கவில்லை. பேர் மாய்த்தாய், புகழை கொன்றாய், அதாவது தோற்கடித்தாய் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல சொல்றோம். பேரும் இல்லாமல் அழித்து விட்டாய். அவருடைய பேர் மாய்த்தாய் என கேட்டிலே என் ஆனவாறு இது. ஐயோ, எப்படி இந்த மாதிரி நடந்தது? என் ஆனவாறு இதுவே, இப்படியும் நடந்ததே, உனக்கு இந்த மாதிரி நேர்ந்ததா? மாருதத்தின் காதலை ஏழை மகளிர் அடிவருட ஈர்ந்தென்ற வாழ் மணியரங்கில் பூம்பழி வைகுவாய்
சூழும் அழகை துணங்கை பறைத்து வைப்ப பூழி அணைமேல் துயின்றனையோ போர்க்களத்தே. பூழி அணைகள் தானே? பூழிதான் இங்க. பூமி அணைகளுக்கு பூதி படுக்கை இல்ல, இது பூமி அணை மேல இருக்கா? பூழி 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 தான். அது கண்டிப்பா ஏன்னா அது வந்து அழகா இல்லையா? புழுதி. மரபு கவிதையில இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் தான். எங்க தப்பு பண்ணாலும் பிடிச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கிற இடங்களை பிடிச்சிடும். ஏழை மகளிர் அடிவருட இளமையான மென்மையான பணிப்பெண்கள் உன்னுடைய பாதத்தை பிடித்துவிட ஈர்ந்தென்றல் வாழும் மணி அரங்கில் தென்றல் புலாவா அங்க ஏசி பண்ணி வச்சிருக்கேன், கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கேன். அது மாதிரி ஒரு பெரிய பெட்ரூம்ல பூம்பழி வைகுவாய், மெல்லிய படுக்கைகளே தூங்குவாய், சூழும் அழகை துணங்கை படை துவைப்ப, சுற்றி உன்னை சுற்றி பேய்கள் கூத்தாடி கொண்டு அணங்கை கூத்துக்கு உரியராகிய பறகலையை வாயாலே எழுப்பிக் கொண்டு, அணங்கை பறை துவைப்ப கொட்டிக்கொண்டு, துணங்கை துணங்கைன்னு பாரு. துணங்கை கூத்து, கூத்துல ஒரு வகை துணங்கை. அது அதற்கான பறையை அது பேய் காலத்தினால போய் அது பறை ஒலிக்கும்னு சொல்ல முடியாது. பழைய பறை ஒலியை வாயால் எழுப்ப, பூழி அணை மேல் புழுதியிலே புழுதி படுக்கையிலே கிடக்கின்றாயோ போர்க்களத்தே. போர்க்களம் நீ இப்படி இவ்வளவு கம்ஃபர்டபுளா படுத்துருக்கிறோம், புழுதியில கிடக்கிறாயா, புரள்கிறாயா. இதுல ஒரு பெரிய சோகம் என்னன்னு சொன்னா, கடைசி வரைக்கும் யாருடைய டெட் பாடியும் அங்க ரெக்கவர் பண்ணல. எல்லாருடைய உடலும் அந்த போர்க்களத்திலேதான் கடந்தது ராவணனுடைய உடல். இவனுடைய இது என்னன்னாக்க, ராமலட்சுமணருடைய ரத்தத்தாலே அவங்களுக்கு நான் தர்ப்பணம் செய்ய போறேன் அப்படின்னு அப்படியே பத்திரமா வச்சிருக்கான். இந்திரஜித் வரும்போது இந்திரஜித்தனுடைய எண்ணெயில போடுறான். இதுல இந்த ஈர்ந்தென்றதுக்கு வந்து குளிர்ந்த தென்றல், ஈர்ந்தென்றல் ஈரமான தென்றல், ஈரமான. இதுலயே ஏழை மகளிர் அடிவருட அப்படின்றது ஒரு முற்போக்கு வாசிப்பு. ஏழை பெண்களை கூட்டிக் கொண்டு வந்து தன் காலை பிடித்து அமுக்க செய்த அரக்க சர்வாதிகாரி. செந்தேன் பருகி திசை தசையும் நீ வாழ விட்டேன். இனி இன்று நானும் உனக்கு ஆவி தந்தேன், பிரியேன் தனி போக தாழ்கிலேன், வந்தேன் தொடர மதக்களிலே வந்தேன். வந்தனையா வந்தனையா இனி வாழேன் அப்படின்னு பிரம்மாத்திர படத்துல ராமன் இதே மாதிரி சகோதர பாசம் அப்படிங்கிறது யார்தான் இருக்காங்க. செந்தேன் பருகி திசை திசையும் நீ வாழ உயிந்தேன். நாற்றிசையும் எண் திசையும் வந்து 10 திசைகளிலும் நீ நரவும் பருகி மது அருந்தி நீ வாழ, நீ ஆர்ப்பரிக்க உன்னுடைய வெற்றியினாலே நான் உயிந்தேன். இனி இன்று நானும் உனக்கு ஆவி தந்தேன். நீ ஆவியை கொடுத்தாய், உனக்கு நான் ஆவியை கொடுக்க போகிறேன். பிரியே தனி போக காய்க்கல, நீ தனியா போக நான் விட போறதில்லை. தனி போக காய்க்கல தாமதம் செய்ய வந்தேன் தொடர மதக்களிலே வந்தேனா. பெரிய யானையே, போர் யானையே, உன் பின்னாலேயே தொடர்ந்து நான் வருகிறேன். இந்த வரி ரொம்ப நல்லா இருக்கு. வந்தேன் தொடர மதக்களிலே வந்தேனா. அண்டத்து அளவும் இணைய பகர்ந்து அழை. 5 மணி போச்சு. அண்டத்து அளவும் இணைய பகர்ந்து அழைத்து பண்டை தன் நாமத்தின் காரணத்தை பாரித்தான். தொண்டைக்கனி வாய் துடிப்ப மயில் பொடிப்ப கெண்டை தடன் கண்ணாள் உள்ளே கிழுகிழுத்தாள். இது கொஞ்சம் கான்ட்ரோவர்சியலான பாட்டு. நீங்க சொல்லுங்க, பொருள் சொல்லுங்க. அண்டத்தளவும் இணைய பகர்ந்து அழைத்து பண்டை தன் நாமத்தின் காரணத்தை பாரித்தான். ராவணன் அப்படிங்கிற சொல்லுக்கு அப்படிங்கிற பெயருக்கு வாய்விட்டு அலறியவன் என்பது பொருள். இது வந்து கைலாச மலைக்கு அடியில அவன் அகப்பட்டு கொண்ட போது
பரமசிவன் இவ்வளவு பெரிய பொருளா எடுத்து கூறியடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ராவணன் பேர் சொன்னான். முன்னால அவனுக்கு தசமுகன் அப்படிங்கிறது பேரு, தசானனன் அப்படிங்கிறது பேரு, தசகிரீவன் அப்படிங்கிறது பேரு, ராவணன் அப்படிங்கிற பேரு பின்னால கைலாய மலை கடியில சிக்கிக் கொண்ட போது ஏற்பட்ட பெயர். அந்த அளவும் இணைய பல அழைத்து பண்டை தன் நாமத்தின் காரணத்தை பாதித்தான். முன்பு தனக்கு ஏன் ராவணன் என்ற பெயர் ஏற்பட்டது என்ற காரணத்தை விவரமாக எடுத்து உரைப்பதைப் போல பெரிதாக குரல் எடுத்து அழுதான். அதை பார்த்து கொண்டிருந்தார் சீதை. இவ்வளவு நேரம் மாயாஜனகரை வச்சு அவனுக்கு என்ன துன்புறுத்திருப்பான், எத்தனை பாடுபடுத்திருப்பான், என்ன பாடு. அவளை அழ விட்டு ஒரு 10-15 பாட்டுக்கு மேல அவளை அழ விட்டு அதை பார்த்து ரசிச்சு எவ்வளவு பார்த்துப்பான். இப்ப விடுத்திருக்காத தொண்டை கனிவாய் துடிப்ப தன்னுடைய பவளம் போன்ற இதரானது, பவளம் இல்லை தொண்டை கோவைக்கனி போன்ற வாய் துடிக்க, மயிர் துடிப்ப, மயிர் கூச்சம் அடைய, வெண்டை தடங்கண்ணாள் மீன் போன்ற கண்ணை உடையவர்கள் உள்ளே கிடுகிழுத்தார், மனசுக்குள்ள குழு குழுத்தார். மனசுக்குள்ள அவளுக்கு குளிர்ச்சி ஏற்படும். குளிர்ச்சி. இந்த கிடுகிழுத்தல் அப்படிங்கிற வார்த்தை, கிடுகிழுப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு தவறான பொருளா எடுத்து போகுது. கிடுகிழுப்பான செய்தி அப்படின்னு சொன்னா சீதையுடைய கேரக்டர் அது மாதிரி கொஞ்சம் ஒரு பிளமிஷ் பண்ற மாதிரி இருக்கு. அது சீதை என்னதான் இருந்தாலும் பின்னாடி அரக்கிகளை வந்து அனுமான் துன்புறுத்துறேன்னு சொல்லும் போதும் ஐயோ பாவம் இவர்கள் என்ன செய்வார்கள், ராவணனுடைய ஆணையால தான் இவங்க இவ்வளவு நாள் என்ன கஷ்டப்படுத்தினாங்க. காரியம் கருண மாறியேன ந கஷ்டின் ந அபராதி, குற்றம் செய்யாதவன் உலகத்துல யார் இருக்கான் அப்படின்ட்டு அந்த அரக்கிகள் எல்லாம் வந்து ஒன்றும் செய்யாத அப்படின்னு அனுமான் கிட்ட சொன்னார். அப்பேற்பட்ட சீதை வந்து இப்படி வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள இப்படி மகிழ்ச்சி அடைந்தாங்க. அது இந்த படமே இது கம்பனுடைய இன்சர்ஷன் தான், வால்மீகியில கிடையவே கிடையாது. ஆமா, இது கம்பனோட இன்சர்ஷன். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரசமா இல்லைனாக்க இந்த காட்சிக்கு இதுல வந்து காட்சி இறந்ததுனால மகிழ்ச்சி அடைந்தாலும் ராவணன் மனம் வருத்தப்படுறதுனால அது வந்து சீதையுடைய கேரக்டருக்கு ஏற்றது கிடையாது. இல்ல பின்னால ராவணன் இருக்கும்போது என்ன நடக்குது, சீதை மகிழ்ச்சி அடைஞ்சாலா இல்லையா, அது கம்பன் எப்படி எழுதியிருக்கான்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ஏழை சோபனம், ஏந்திழை சோபனம், வாடி சோபனம் ஹனுமன் சொல்ற சமயத்துல ஹனுமன் பாதத்தை தன்னை இவ்வளவு தூரம் வருத்தின மாயாசனனை வச்சு அப்பாங்க இன்னும் அவ வந்து அப்பாங்கிற இம்ப்ரெஷன் தான் இருக்காரு. அப்பாங்கிற இம்ப்ரெஷன் சரியா தப்பானா நம்ம கேட்க முடியாது. ஒரு மாதிரி ஒரு ரசாபாசமான ஒரு காட்சி. வீங்கினாள் தொங்கை வெளிந்த வெளிவகல ஓங்கினாள் உள்ளம் உவந்தாள் உயிர் உந்தாள் தீங்கிலா கற்பின் திருமடந்தை சேடியாம் வாங்கினாள் உற்றதனை யாரே பகிர்விப்பார். வீங்கினாள் கொங்கை, அதாவது தன்னுடைய மார்பகம் பூரித்தாள். மெலிந்த மெலிவு அகல ஓங்கினாள் உள்ளம், அவளுடைய இழைத்து போன இழைப்பெல்லாம் நீங்குமாறு ஓங்கினாள் உள்ளம், மனம் குளிர்ந்தாள். ஓங்கினாள் மெலிவு அகல ஓங்கினாள், பூரித்தாள். இழைத்து போன இழைப்பெல்லாம் தீருமாறு பூரித்தாள். உள்ளம் உவந்தாள், மனம் மகிழ்ச்சி கொண்டாள். உயிர் புகுந்தாள், நான் போன உயிர் திரும்பி வர பெற்றாள். தீங்கிலா கற்பின் திருமடந்தை சேடியாம் வாங்கினாள். தீங்கிலா கற்பின் லட்சுமியே தனக்கு, தீங்கிலா கற்பின் திருமடந்தை சேடியாம் வாங்கினாள். லட்சுமியே தனக்கு சேடியாம் வாங்கினாள். தனக்கு வேலைக்காரியாக இருக்கக்கூடிய பெருமை கொண்ட சீதை உற்றதனை யாரே பகிர்ந்து சொன்னா சீதையே லட்சுமி தான். இல்ல ராவணன் சொன்னான், திருமகள் நீராக இல்லை என்றால் அந்த திருமகள் உனக்கு ஜேடியாக இருப்பான். கொஞ்ச நாளைக்கு முன்னால சொன்னான், திருமடந்தை சேடியாம் வாங்கினாள் உற்றதனை யாரே பகிர்ந்து கண்டாள் கருணைத்தன் கண்கடந்த தோளானை
கொண்டாள் ஒரு துணுக்கம் மன்னவனை கொற்றவனார் தண்டாத வாழி தடிந்த தனிவார்த்தை உண்டாள் உடல் தரித்தாள் வேறுத்தி ஒக்கின்றாள். கண்டாள் கருணை தன் கண்கடந்த கருணையே கருணனை கருணனை தன் மனக்கண்ணாலே கும்பகர்ணனும் கருணனை கருணை நீங்க இருக்கு. கண்டாள் கருணனை தன் கண்கடந்த தோளானை கொண்டாள் ஒரு துணுக்கம் மன்னவனை கொற்றவனார் தண்டாத வாடி தடிந்த தனி வார்த்தை உண்டாள் உடல் தடித்தாள் வேறொருத்தி ஒக்கின்றாள். அதாவது கருணனை கும்பகர்ணனை தன் கண்கடந்த தோளான் தோளோடு தோல் செல தொடர்ந்து நோட்புரின் அதான் கண் கடந்த தோளான் அப்படின்றது. அதாவது கண்ணால் பார்த்தால் கூட அளக்க முடியாத கண்களால் அளக்க முடியாத தோளையுடைய அவ்வளவு பெரிய சரீரத்தை கொண்டான் கும்பகர்ணன். கண்கடந்த தோளானை ராமனை அந்த அர்த்தமா ராமனும் கும்பகர்ணனும் போரிடுகின்ற காட்சியை தன் மனக்கண்ணாலே ஒரு கணம் பார்த்தார். தூக்கம் ஏறினார். நீலி அல்லகன்னு சுல்மனை சொன்ன மாதிரி அது வந்து ராமனுடைய தோழருக்கு தானே. கண்டாள் கருணனை தன் கண் கடந்த தோளானை அப்படி கருணனை தன் கண் கடந்த தோளானை கண்டாள். அதாவது கும்பகர்ணனையும் தன் கண்ணுக்கு அடங்காத தோல் அழகு கொண்ட ராமனையும் முன்பு கண்டிருந்தான். அதாவது அவன் அவ்வளவு பெரிய சரீரம் உள்ளவனா இருக்கானே, ராமன் இவ்வளவு அழகா இருக்கானே, இவங்க இந்த போர்ல என்ன ஆகுமோ அப்படின்ட்டு கொண்டாள் ஒரு துணுக்கம். அவள் முன்பு துணுக்கம் கொண்டிருந்தாள். அன்னவனை அந்த கும்பகர்ணனை கொற்றவனார் தண்டாத வாழி அப்பேற்பட்ட கும்பகர்ணனை அன்னவனை கொற்றவனார் தண்டாத வாழி மன்னனாகிய ராமனுடைய அம்பானது தடிந்த தனி வார்த்தை உண்டாள் கொன்றுவிட்டது என்ற அந்த வார்த்தையை உண்டாள். she relished. முன்பு கும்பகர்ணனை ராமனையும் பார்த்து ஐயோ இந்த போர்ல என்ன ஆகுமோ அப்படின்னு துணுக்கம் கொண்டிருந்தவள் பார்க்கவே இல்லை. அதாவது மனக்கண்ணாலே கொற்றவனார் தண்டாத வாலி வெற்றியுடைய ராமனுடைய அம்பானது தடிந்த தனி வார்த்தை அவனை கொன்ற அந்த வார்த்தையை உண்டாள் உடல் தடித்தாள். அதனால் உடல் பூரித்து வேறொருத்தி ஒக்கின்றாள். அந்த பூரிப்பினால அவள் வேறொருத்தி இவ்வளவு நாள் மெலிந்து போய் இருந்தவள் வேறொருத்தி போல தோன்றுகிறாள். தண்டாத வாழின்னா இலக்கை தாவரிய வேறுலகத்தின் சரங்கோலி யாவரையும் கொண்டடக்கி என்றும் இரவாத மூவரையும் மேலை நாள் மூவா மருந்துண்ட தேவரையும் வைப்பேன் சிறை என்ன சீறினான். தா அறிய பேருலகத்து இன்று என் சரம் கோலி யாவரையும் கொன்று அடக்கி என்றும் இரவாத மூவரையும் மேலை நாள் மூவா மருந்துண்ட தேவரையும் வைப்பேன் சிறை என்ன செய்கிறான். உடனே இவன் பயங்கரமா ரேஜ் ராவணனுக்கு தா அறிய கடப்பதற்கரிய பேருலகத்து உலகத்தின் மேலே என்றன் சரம் கோலி என்னுடைய அம்பை செலுத்தி யாவரையும் கொன்றடக்கி எல்லாரையும் கொண்டு காலி பண்ணிடுறேன் என்றும் இரவாத மூவரையும் திரிமூர்த்திகள் 3 பேரையும் மேலை நாள் மூவா மருந்துண்ட அந்த அமிர்தத்தை சாப்பிட்டு கிடக்குறானுங்களே அவங்களையும் தேவரையும் அதாவது எவனெல்லாம் அமிர்தம் சாப்பிடலே அவரெல்லாம் கொண்டுடுவேன் யாவரையும் கொன்று அடக்கி சாக முடிஞ்சவரெல்லாம் காலி என்றும் இரவாத மூவரையும். ஆனா சில பேர் சாகவும் மாட்டோம் அப்படின்னு இருக்கான். அவனெல்லாம் என்ன செய்யல என்றும் இரவாத மூவரையும் சாகக்கூடாதுன்னு மருந்து சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கானுங்க. மூவா மருந்துட்ட தேவரையும் அவங்களெல்லாம் பிடிச்சு வைப்பேன் சிறை என்ன செய்யலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வரி வந்து இங்க ஒரு சின்ன படவேதம் தாவரிய பேர் விதத்து எம்பி சவத்தோடும் என்னுடைய தம்பியின் பிணத்தோடும் அவர்களையும் சேர்த்து கொள்வேன். அவங்களையும் சேர்த்து